வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. இப்போது எழுத்தாளர் ரோஸ்லின் பேகம் அவர்களின் முத்தத்தின் காயம் நாவலின் தொடர்ச்சியை காணலாம். காயம் பகுதி 3. அவள் அடித்த அடியில் தலையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கெஞ்சிக் கொண்டிருப்பவளை அர்த்தமற்ற பார்வை பார்த்தான். அவன் மீண்டும் அந்த பார்சலை அவள் கையில் வைத்துவிட்டு எந்திரித்தான். அவன் நகர்ந்ததும் பார்சலை தூக்கி எறிந்தாள். அந்த பார்சலில் உள்ள நாப்கின் வெளியே வந்து விழுந்தது. அதை பார்த்தவள் அவனை புரியாமல் பார்த்தாள். அவன் அவளையும் அந்த நாப்கினையும் கை காட்டிவிட்டு அங்கு கிடக்கும் ஒரு ஷால் எடுத்து தலையில் கட்டிக்கொண்டு வெளியே வந்து மாடிப்படியில் ஏறினான். வெகுநேரம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். உடலில் ஏதோ உணரவே அங்கிருந்து நகர்ந்து அவள் உடையை பார்த்தாள். அவளை நினைத்து அவளே தலையில் அடித்து கொண்டாள். நாப்கின் எடுத்துக்கொண்டு ரெஸ்ட் ரூம் போனாள். ஃப்ரெஷ்ஷாகி வேறு தாவணி மாற்றி வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தவளுக்கு இப்போதுதான் எல்லாம் புரிய வந்தது. இவள் வந்ததும் கட்டிலில் படுத்து விட்டாள். அவள் தாவணியில் படர்ந்திருக்கும் இரத்தக்கரையை பார்த்து புரிந்து கொண்டவன் அவளுக்கு சாப்பாடும் நாப்கினும் வாங்கி கொண்டு வந்தான். நாப்கின் வாங்கதான் மெடிக்கல் போகிருக்கான். அவன் வருவதற்குள் இவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ நம்ம பார்த்த அந்த விஷயமெல்லாம் இவனுக்கு தெரிந்த ஆட்களும் நல்லவர்கள் போல தெரியவில்லை. இவன் நம்ம கிட்ட தப்பாவும் நடந்து கொள்ளவில்லை. நிறுத்துடி. யாரு? அவள் சுற்றி தேட யாரும் இல்லை. யாரை தேடுற? நான் உன் மனசாட்சி. ஹோ, சொல்லுங்க. அவன் தப்பான ஆள் இல்லைன்னா எதுக்கடி உன்னை கிஸ் பண்ணா? அவனாலதான் இன்னைக்கு உன் குடும்பத்தையும் மாமனையும் பிரிஞ்சு இங்கே உட்கார்ந்துருக்க. மாதுரி மனசாட்சி நடந்ததே அவளுக்கு விளக்கியது. அவன் தப்பான ஆளா இருந்தாலும் என்கிட்ட சரியாதான் இருக்கான். அந்த கிஸ் விஷயத்தை வச்சு நம்ம தப்பான ஆளுன்னு முடிவு பண்ணக்கூடாது. நீ சரியில்லை மாது. இப்போ வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன் மாமனை மறந்துட்டு உட்கார்ந்துருக்க. ஹே, நிறுத்து. யாருக்காகவும் என் மாமனை மறக்க மாட்டேன். ஐயோ, அவர் தலையில நான் அடிச்சு ரத்தம் வந்துச்சு. நான் உன்கிட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். அங்கிருந்து அவளின் தாவணியை தூக்கி கொண்டு ஓடினாள். வீட்டை விட்டு வெளியே வந்தவளுக்கு எந்த பக்கம் செல்வது என்று தெரியவில்லை. அவன் வீடு மும்பை சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தது. அவன் செருப்பு கிடப்பதை பார்த்தவள் நிச்சயம் வெளியே போகியிருக்க வாய்ப்பில்லை என்று மாடிப்படிகளை பார்த்து ஏறினாள். ஒவ்வொரு வீட்டு ஆட்களும் இவளை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். எவ்வளோ படி ஏற வேண்டியதா இருக்கு, மூச்சு வாங்குதே. புலம்பிக் கொண்டே மாடிக்கு வந்து மூச்சு வாங்கினாள். நிமிர்ந்து அவனை தேடியவள் கண்ணுக்கு பட்டது தலையில் துப்பட்டா கட்டி கொண்டு கையில் பீர் பாட்டிலுடன் அந்த டிராஃபிக்கான சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனைத்தான். ஏதும் யோசிக்காதவள் அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் வந்ததை அறிந்தும் அவன் சாலையில் இருந்து கண்களை அகற்றவில்லை. வாவ், நைஸ் வியூ. சுற்றி பார்த்து கீழே குனிந்து அடித்தளத்தை பார்த்தவளுக்கு உயிரே கையில் இல்லை. 12 அடுக்கு மாடி கட்டிடம். அவளுக்கு தலை சுற்றியது. அந்த ஆம்ஸ் கையை இறுக பற்றி கொண்டாள். பீர் குடிக்க போனவன் இவளை பார்க்க அவன் பார்ப்பதை அறிந்தவள் கையை எடுத்துக்கொண்டாள். எதுவும் வேணுமா? வீரா அவன் முகத்தை பார்க்காமல் கேட்டாள். இல்லைங்க, ஐ எம் ஓகே. என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நீ அப்படி நினைச்சது ஒன்றும் தப்பில்லையே. நீ என் ரூம்ல பார்த்த விஷயங்கள் உன்னை நினைக்க வச்சிருக்கு. அப்புறம் நீ என்னை நம்பணும்னு சொல்லல. நீ என்கிட்ட பாதுகாப்பா தான் இருப்ப, அதை சொல்றேன். நீ பார்த்த ஏதும் என்னுடையது இல்லை. இப்போ நீ 3 பேரை பார்த்தியே, அவங்களோடது. நான் இல்லாத நேரம் இந்த வீட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு. போதும், எதுவும் சொல்லாத ப்ளீஸ். மன்னிச்சிரு வீரா. நான் உன் பேர் சொல்லி கூப்பிடவா? ஊர்ல எல்லாரையும் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். உன்னை போங்க வாங்கன்னு கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு. அவன் பதிலுக்கு புன்னகை மட்டும் தந்தான். சரி வா போவோம். அவனை எழுப்பினாள். எங்க? ஹாஸ்பிட்டல் போவோம், ரத்தம் வருது பாரு. இதெல்லாம் சின்ன அடிதான், சரியாகிரும். இதைவிட பெரிய அடியெல்லாம் பார்த்துட்டேன். இது என்ன வலிக்கவா போகுது? இந்த மிச்ச சரக்கையும் குடித்தவன் பாட்டிலை அங்கேயே போட்டான். ரவுடியா நீ? வாயில் வந்ததை கேட்டுவிட்டு நாக்கை கடித்தாள். அவள் பக்கம் திரும்பியவன், என்ன பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரியா தெரியுது? கொஞ்சம். உண்மையை மறைக்காமல் அப்படியே கூறினாள். அதற்கு வெற்று புன்னகை தந்தான். நான் சொன்ன வழி என் மனதளவில். மனது வலியை விடவா உடல் வலி பெரிதாக இருக்கப் போகிறது? அவன் கூறியது உண்மைதான். அந்த மனது வலியால் தான் மாது பீரியட் வலியை மறந்து இருந்தாள். அவன் கூறிய கூற்றில் யோசனையாக நின்றவள் அவன் பின்னே நடந்தாள். அவன் வீட்டுக்குள் சென்றதும் இவளும் அவன் பின்னே செல்ல அப்போதுதான் அவள் கண்ணில் மருந்து பெட்டி பட்டது. வீரா அவள் அழைக்க அவன் திரும்பி என்ன என்று கண்களால் வினாவினான். அவள் கண்கள் மருந்து பெட்டி பக்கம் போக அவன் மறுப்பாக தலையசைத்தான். அதற்கு அவள் முகம் கெஞ்சுவது போல முகபாவனை செய்தாள். எனக்காக வீரா, ப்ளீஸ், என்னை மன்னிச்சிட்டேன்னா போட்டுக்கோ, இல்லைனா வேணாம். அவள் சோகமாக இருப்பது போல நடிக்க அவளின் முகபாவனை உள்ளுக்குள் ஏதோ செய்தது. சரி, ஓகே.
அவன் பெட்டியை எடுக்க போக அவள் பிடுங்கிக் கொண்டாள். என்னால தானே காயம் பட்டுச்சு, நானே மருந்து போட்டு விட்டுறேன். என்னமோ பண்ணு. அவன் சோபாவில் அமர, தேங்க்யூ. அவன் தலையில் கட்டியிருக்கும் சாலை கழட்டினாள். வெள்ளை ஷால், ஆனால் சிவப்பு சாலாக மாறியிருந்தது. அதை பார்த்தவள் மீண்டும் அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். இரத்தத்தை கிளீன் பண்ணியவள் மருந்து எடுத்து ஒற்றி எடுத்து அவன் நெற்றியில் மருந்தை தடவினாள். அம்மா, அவன் கத்த. சரி சரி, வலிக்குதா? இல்ல, சும்மா. அவன் சிரிக்க அவள் சின்ன முறைப்பு காட்டிவிட்டு அவனுக்கு மருந்து தடவி கட்டு போட்டு விட்டாள். இதுதான் மாது குணம். ஒருவரிடம் தப்பு இல்லை என்று தெரிந்தால் சகஜமாக பழகிவிடுவாள். ஊரில் இவள் நண்பர்கள் கூட்டம் ஏராளம். ஆனால் இங்கு இவன் ஒருவன்தான் இருக்கான். அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு கேள்விகள் அதிகம் எழுந்தது. இவள் ஊரில் நடந்ததை பற்றி ஏன் இன்னும் என்னிடம் பேசவில்லை? உண்மை தெரிந்திருக்குமோ? அதான் அதை பற்றி பேசாமல் இருக்கிறாள். நம்மளே கேட்டு விடுவோமா? மாது, அவளை அழைத்தான். சொல்லு வீரா, நீ ஏன் என்கிட்ட எதுவும் கேட்கல? உன்கிட்ட என்ன கேட்கணும் சொல்லு, கேட்குறேன். அவன் அருகாமையில் உள்ள ஸ்டூலில் அமர்ந்தாள். நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன், அதுக்காக என்ன அடிச்சிருக்கணும் இல்ல திட்டி இருக்கணும். ஆனா நீ எதுவும் பண்ணல, சகஜமா பேசுற. எப்படி? என்னை நம்பி எந்த நம்பிக்கையில என் கூட வந்த? ரொம்ப சீக்கிரம் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க சார். நீ முத்தம் கொடுத்தப்ப உன்னை கொன்னு குத்தி ரத்தத்தை கிழிக்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அடியாத்தி என்றான். பயப்படாத, நினைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. நீ கொடுத்த முத்தத்தின் காயம் இன்னும் எனக்கு சரியாகல. அவள் கூற அவள் உதட்டை பார்த்தான். என்ன பாக்குற? இல்ல, காயம்னு சொன்னியே, அந்த காயம் எங்க காணோம்? அடச்சி, மூஞ்ச பாரு. நீ சொன்ன அதேதான் என் மனதில் உண்டாக்கிய உன் முத்தத்தின் காயம். அதுக்கு நான் அதை ரசிச்சேன்னு தப்பா நினைக்காத. அதை நான் மறக்கல. மறக்காம எப்படி என்கிட்ட பேசுற? அதுக்கு காரணம் 2 இருக்கு. எனக்கு நேரம் நிறையா இருக்கு, பொறுமையா சொல்லு, கேட்போம். தலையணை எடுத்து அவன் மடி மீது வைத்து கையை ஊன்றி அதில் கன்னத்தை தாங்கிக் கொண்டு கூறும்படி சைகை செய்தான். அவனிடம் இருந்து தலையணையை பிடுங்க அவன் கை நழுவி கன்னத்தில் இருந்து கை தவறியது. சொல்ல போறவள் நான் தான். எனக்கு தான் வேணும், உனக்கு எதுக்கு? அவள் மடியில் தலையணையை வைத்து கொண்டு அவனைப் போல கையை ஊன்றி கன்னத்தை தாங்கி அமர்ந்து கொண்டாள். உன் கூட நான் வர முதல் காரணம் என் மாமாதான் வீரா. அதுதான் எனக்கே தெரியுமே. அவன் அடிச்சு உன்னை துரத்துனா. அதுதான் இல்ல, அது உன் கூட பிளான் போட்டு அனுப்பி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவள் யோசனையாக கையை கன்னத்தில் வைத்து மேலே பார்க்க அவன் வாயடைத்து அவளை பார்த்தான். ஓ ஓ, உனக்கு யார் சொன்னா மாது? திக்கை திணறி தடுமாறி கேட்டான். என் மாமா கண்ணு சொல்லுச்சு. அதுதான் உனக்கு திருநீர் வைக்க என்னை அனுப்புனதே. அப்புறம் அதுவே என்னை அடிச்சிச்சு. ஆனா அதை அடிக்கும் போது அது கிட்ட கோவமோ வெறுப்போ இல்லை. அது கண்கலங்கி இருந்ததை நான் பார்த்தேன் வீரா. இது வரைக்கும் என் மாமா என்னை அடிச்சதே இல்லை. நான் எங்க போனாலும் என் மாமா கூட வரும். அப்படி இருக்கவர் என்னை சந்தேகப்பட்டு தான் அடிச்சாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இதுக்கு முன்னாடி பல பேர் என்னை தப்பா பார்த்ததுக்கு என் மாமா அவங்க தோலை உரிச்சு போட்டுடுச்சு. நடந்த விஷயத்த பார்த்தா ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. இதுல உனக்கு சம்பந்தம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நீயா சொல்லுவேனுதான் நான் ஏதும் கேட்கல வீரா. அவள் கூறி முடிக்க அவன் அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்திருந்தான். அமைதியா இருக்கான்னு பார்த்தா இவ்ளோ கணிச்சு வச்சிருக்காளே. அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். வீரா வீரா, அவனை குலுக்கினாள் மாதுரி. சொல்லு மாது. நான் சொல்லிட்டேன், நீ தான் சொல்லல. உன் பேக் எங்க? அவன் சம்மதமே இல்லாமல் கேட்டான். அது எதுக்கு? எடுத்துட்டு வா சொல்றேன். அவளும் எடுத்து வந்து முன்வைக்க, வந்ததிலிருந்து உன் பேக் ஓபன் பண்ணி பாத்தியா? பார்த்தேனே. அதுல இருந்துதான் தாவணி எடுத்து மாத்தினேன். இப்போ பாரு. நான் பார்த்துட்டேன், பரவாயில்ல, திரும்ப பாரு. அவன் ஏதோ அர்த்தம் வைத்து அழுத்தமாக கூற அவன் முகத்தை யோசனையுடன் பார்த்து கொண்டே பேக்கை திறந்து அலசினாள். நான் தான் சொன்னல வீரா, ஒண்ணுமில். அவனை பார்த்து கூறிவிட்டு பேக் பக்கம் திரும்ப உள்ளே ஏதோ பார்த்தவள் மீண்டும் அவனை பார்த்துவிட்டு பேக்கில் கையை விட்டு அந்த போட்டோவையும் காகிதத்தையும் எடுத்தாள். அந்த போட்டோவை பார்த்தவுடன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அந்த போட்டோவை நெஞ்சில் புதைத்து குனிந்து முத்தம் கொடுத்து அழுக ஆரம்பித்தாள். அந்த போட்டோ அவள் குழந்தை பருவ புகைப்படம். நிரஞ்சன் அவளை தூக்கி வைத்திருக்க அருகில் மாதுரி அம்மா நிரஞ்சன் தோள்மேல் கை வைத்து நின்றார். மூவரின் புன்னகை முகமும் சுத்தி போடும் அளவிற்கு இருந்தது. அவள் அழுகையை கண்டவன் அவள் அருகில் வந்து அவளை தொடப்போக பின் முன்கொண்டு சென்ற கையை எடுத்துக்கொண்டான். மாது, அவன் அழைத்த குரல்தான். அவனை அணைத்து அழுக ஆரம்பித்தாள். அவளின் அணைப்பை எதிர்பாராதவன் அவளின் தலையை ஆறுதலாக தடவி விட்டான். பின்பு அவனின் அணைப்பில் இருந்து விலகி போட்டோவை சோஃபா மேல் வைத்துவிட்டு அந்த கடிதத்தை திறந்தாள். தேவிமா, மாமா மேல கோவத்துல இருப்ப, மன்னிச்சிருடா. இல்ல மாமா, தலையசைத்து படித்துக்கொண்டே அழுதாள்.
அக்கா என்ன நம்பிதாண்டா உன்னை விட்டுட்டு போயிருக்கு. நீ என் குட்டி செல்லம், என் தேவதை, என் இன்னொரு குழந்தை. உன் மேல எனக்கு பாசம், அன்பு, அக்கறை அளவு கடந்து இருக்குடா. ஆனா உன்னை என் மனைவியா பார்க்க முடியல. இதை உன் முன்னாடி சொல்ல எனக்கு தைரியம் இல்லடா செல்லம். உன் சந்தோஷத்துக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் சம்மதிச்சேன். அப்புறம் ஏன் என்னை துரத்துறீங்கன்னு கேக்குறியா? என்னை நீ கல்யாணம் பண்ணா நீ உயிரோட இருக்க மாட்டடா. நான் எப்பவும் உன் நல்லதுக்காக தான் யோசிப்பேன். இப்போவும் அதான் பண்ணியிருக்கேன். உன்னை சரியான ஆள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இனி அவன் பார்த்துப்பான். மாமா மேல வச்ச நம்பிக்கைய அவன் மேல வை தேவி. மாமாவை மன்னிச்சிருடா. அங்கு அதை எழுதும்போது அவன் எப்படி அழுது கஷ்டப்பட்டு எழுதினானோ அதை விட பல மடங்கு இவள் அழுது கொண்டிருந்தாள். வீரா, எனக்கு என்ன ஆபத்து? காயம் தொடரும். இந்த தொடர் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நட்புக்களே.